இரண்டாவது முறையாகவும் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்ற ஒரு போராளி ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தார். உண்மையிலே மிக ஒரு அழுத்தத்தோடு அவர் பேசுவதை நான் பார்த்த பொழுது மிக மிக கவலையும் மிக குற்ற உணர்வுமாக இருந்தது. எங்களுக்காக ஆயுதம் தாங்கி போராடிய அந்த போராளி இருக்கக்கூடிய அந்த கொந்தளிப்பான தவிப்பு மிக்க மனநிலை. இப்படியாக பலரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் இன்றைக்கும் தங்களை உருக்கி, தங்களை அழித்து, தங்களை தியாகம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். போராளிகள் அந்த பசியோடு தான் இன்னமும் இருக்கிறார்கள். ஆனால் மக்களாகிய நாங்கள் தாயகத்திலாக இருக்கட்டும், புலம்பெயர் தேசத்திலாக இருக்கட்டும், என்ன செய்கிறோம்? எங்களிடம் 2009 மே இனப்படுகொலைக்கு பிறகு எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இந்த இனப்படுகொலைக்கான நீதியை வென்றெடுப்பது. அந்த பயணத்தில் உலகத் தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் தீவிரத்தோடும் முனைப்போடும் செயல்பட்டு இந்த தேசத்தில் அமைதியான ஒரு தீர்வை, சுபீட்சமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதுதான் திலீபன் அவர்களுக்கான அஞ்சலியாக இருக்கும். எங்கள் தேசத்தில் விதைக்கப்பட்ட 50,000த்துக்கும் அதிகமான மாவீரர்களுக்கான அஞ்சலியாக இருக்கலாம். எங்களுடைய தேசத்தில் இன்றைக்கும் நடைபெணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 10,000த்துக்கும் மேற்பட்ட முன்னாள் போராளிகளுக்கான ஆறுதலாக இருக்கலாம். We have a dream.